தமிழ்நாடு இந்துக்களின் பூமின்னு பேசும்போது வடக்கத்துக்கார அத்தனை பேர் வந்து இது எங்களோட பூமின்னு சொல்றான்ல. அப்ப யாருக்கு எரிச்சல் வருது? தமிழர்களுக்கு எரிச்சல் வருதுல்ல. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு காலனைசேஷன் தான் இஸ்ரேல்ல நடந்திருக்கு. உலக பெரிய பெரிய பான் ஹப்ல தொடங்கி பெரிய பெரிய பான் பேஜஸோட சிஇஓஸ் யாரு? யூதர்கள். உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? சாட் ஜிபிடி கேள்வி கேளுங்க. என்னைக்காவது இந்த கறியை மசிச்சு இருக்க அந்த பர்கருக்கு நடுவில் வைக்கிற விஷயங்கள்லாம் டேஸ்டா இருந்து நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப கேவலமா அது நமக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் அதையே ஹேண்டில் பண்றாங்க? ஹிந்துவிசம் ஓரணச்சரிக்கை ஆதரிக்காதன்னா பல பேர் குழம்பிருப்பீங்க. இல்லதான் உண்மை. அது இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரர் தூக்கிட்டு வருவானுங்க. அர்த்தநாரீஸ்வரர்ங்கிறது என்ன அப்படின்னா, பைபிள்ல சொன்னதை அவன் வாழ மாட்டான். பைபிளுக்கு எதிரான அத்தனை வேலைகளும் செய்யக்கூடியவர் யூதர்கள். ஆனா நீ அவனுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்து சர்ச்ல ப்ரே பண்ற. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நேத்து வள்ளல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா இஷ்யூ பத்தி இப்போ எஸ்கலேட் ஆயிருக்கிற விஷயங்கள் பத்தி நிறைய பேசியிருந்தோம். ஏன்னா அமெரிக்கா உள்ள வந்து பாம் பண்ணோன்னு வந்து அவங்களும் இந்த போர்ல பங்கெடுத்துட்டு 3ஆம் உலக போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பாதி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. இதுல குறிப்பா நான் என்னோட சேனலுக்கு வந்து பேசணும்னு அவர்கிட்ட கேட்டிருந்தது வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசணும். யூதர்களை பத்தி இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசணும். ஸோ ரொம்ப மத ரீதியா ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பாரு, வணக்கம், வெல்கம். மத ரீதியா ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பல பேர் வந்து இந்த போரை பத்தி சுத்தமா தெரியாமலே இதை எதிர்க்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் காரணம் நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு முஸ்லீம், இல்ல நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தே போறாங்க. ஸோ அந்த ஒரு புரிதல்ல இருந்தே இந்த பைபிள்ல யூதர்களை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ ப்ராமிஸ்ட் லேண்ட், ப்ராமிஸ் பீப்புள்னு சொல்லிட்டு யூதர்களை வந்து கடவுள் செலக்ட் பண்றாரு அப்படிங்கிறது. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. இஸ்ரேலை பத்தி நம்ம பேசும்போது இந்த எப்ப பார்த்தாலும் இந்த மத புத்தகத்துக்குள்ள போறோம். அத வெளியில உடைக்கணும்ன்றதுக்காக அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற பிளண்டர் மிஸ்டேக். ஓகே, நான் என்ன சொல்றேன், ஏங்க ஒரு கிறிஸ்டியன் சொன்னாருன்னா புரிஞ்சுப்பாங்களாங்க. இப்ப பாரு, நீங்க எப்படி வந்து எங்க மதத்தை பத்தி பேச ஒண்ணு இல்ல, நான் சிம்பிளா சொல்றேங்க. இப்ப நீங்க வந்து பிரம்மனுடைய கால்ல இருந்து பிறந்தீங்க. கேட்கவே கடுப்பா இருக்கு. அது எப்படி கடுப்பாகலாம்? அதான் உண்மை, ஃபேக்ட். அது எப்படிங்க உண்மை? அதாங்க உண்மை. கால்ல இருந்து நீங்க பிறந்தீங்க. நானும் கால்ல இருந்து தான் பிறந்தேன். ஆனா ஒரு சிலர்லாம் வந்து தலையில இருந்து பிறந்தாங்க, ஒரு சிலர் தோல்ல இருந்து பிறந்தாங்க, ஒரு சிலர் வயிற்றுல இருந்து பிறந்தாங்க. இதுதான் வந்து மனித இனம் உருவானதற்கான ஆதாரம். ஸ்டார்டிங்ல என்ன டென்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க. அஃபெண்ட் பண்றீங்க. இதுதாங்க இப்ப நிறைய பேருக்கு கடுப்பாகும். எவ்வளோ இது முட்டாள்தனமான வாதமா அப்படி இருந்தா, நான் இப்ப ஒரு மதம் சார்ந்த ஒரு படைப்பு தத்துவத்துக்குள்ள இருந்து நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் கடுப்பாயிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி கூட ஓடி இருப்பீங்க. ஆனா அதைத்தான் நீங்க இஸ்ரேலை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் செய்றீங்க. எதை எடுத்தாலும் ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்டுக்குள்ள போயிடுறீங்க. ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் வரலாறு கிடையாது, ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் சயின்ஸ் கிடையாது. அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்கு இருந்தாலும் சரி. இப்ப நான் வந்து ஹிந்துவிசத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிலிஜியஸ் பேஸ்டான ஒரு படைப்பு தத்துவத்தை நான் அதை ஏற்கல. ஆனா அந்த படைப்பு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கடுப்பாகுது. அதேதான் அடுத்த உலகத்துல இருக்க மத்த அத்தனை பேருக்கும் பைபிள்ல இருக்கக்கூடிய படைப்பு விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய கதைகள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதை வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஹிஸ்டரி பேசினா ஹிஸ்டரி, ரிலிஜியஸ் பேசினா ரிலிஜியன். அப்ப இஸ்லாமியர்கள் சொல்றது நம்ம குரானுக்குள்ள தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஹிஸ்டரி இல்லைங்க, ஹியூமனிட்டி பத்தி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஹியூமனிட்டி பத்தி பேசணும்னா பைபிளை தூக்கி உரவீங்க. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப யூதர்கள் எடுத்துக்கிட்டா நான் ஒப்பனா சொல்றேன், பான் இண்டஸ்ட்ரியில பின்னாடி வந்து நிறைய இருக்காங்க. வட்டிக்கு விடுற தொழில நிறைய அந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில அவங்க தான் இருக்காங்க. ஹாலிவுட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி என்ன சிட்டி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் பீப்புள், ஐரிஷ் இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மெக்சிகோல இருந்து. அதையும் தாண்டி ஜூஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்தையே வந்து மீடியா, அரசியல், அதுக்கப்புறம் பேங்கிங் எல்லாத்தையும் மூலியமும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு. ஒண்ணு நீங்க சொல்றது எல்லாமே நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். சரி, நம்மளே பேசியிருக்கோம் பல இடத்துல. இப்ப இங்க அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்ப யூதர்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம எந்த யூதர்களை பத்தி பேச போறோம்? இதுதான் நமக்கு. இப்போ யூதர்கள் சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருக்காங்களா, அந்த யூதர்கள் பத்தி? அவங்க யூதர்களே கிடையாது. உங்க பைபிள் படியே நம்ம பேசினாலும் கூட அவங்க உண்மையான யூதர்கள் கிடையாது. யூதர்கள்ங்கிறவங்க செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். செமிட்டிக் இனம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சொல்ற மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. மோரர்லெஸ் அரேபியன்ஸ் உடைய உருவத்துல இருப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள் நீங்க நம்புறீங்களா? இல்லங்க. அதுல எத்தனை பேர் ஐரோப்பியர்கள்? போலாண்ட்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. இந்தியால இருந்து போன ஒரு சிலர் கூட இருக்காங்க.
இப்ப இவங்க எப்படி செமிட்டிக் இனத்தை சார்ந்தவர்கள்? அப்ப யூதர்கள் அப்படிங்கிறது ஒரு மதம். ஒரு மதம் என்பது ஒரு இனத்திற்கு உள்ள இருக்குமா? இப்ப கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன? கிறிஸ்டியன்ஸ் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? நம்பிக்கை அது. அது ஒரு மதம். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நிறைய இனங்கள் இருக்கு. இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம். அந்த மதத்துக்குள்ள நிறைய இனங்கள் இருக்கு. அதே போல ஜுடாயிசம்ங்கிறது ஒரு மதம். அந்த மதத்துக்குள்ள நிறைய இனத்தவர்கள் இருக்கிறார்கள். சரி. மத நம்பிக்கைகள் மதம் சார்ந்தது. இப்ப இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்ப மதத்தின் அடிப்படையில நம்ம நாட ஒரு ஒரு மக்களுக்கு கொடுப்பது சரியா? நான் ஒத்துக்க மாட்டேன். இது 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 மாதிரி உலகத்துல வேற எங்கேயாவது நடந்திருக்கா? அதனாலதான் மதத்தின் பெயர்ல பிரிஞ்ச நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லியிருக்கு. மதத்தின் அடிப்படையில ஒருவருக்கு நாடுங்கிறது கொடுப்பதுங்கிறது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனம் உலகத்துல ஒரே ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. இந்தியா இல்லைங்க, அது இந்தியாவுல நடந்தது. பாகிஸ்தான்ல வந்து அந்த மதமும் அந்த இனமும் வந்து நீங்க அவங்க ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், உருது தாய்மொழியாக பேச. இப்ப நீங்க மதத்தின் அடிப்படையில ஆக்சுவலா பேசணும்னா பங்களாதேஷ், மதத்தின் அடிப்படையில பாகிஸ்தானோட கொடுத்துட்டோம். இப்ப நீங்க பாகிஸ்தான் அமைஞ்சது, அதுல பேசக்கூடிய பாகிஸ்தானிய மக்களுடைய பெரும்பான்மை மொழி வந்து உருது. இப்ப அந்த உருது தாய்மொழியாக கொண்டவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியில அவங்களுக்குன்னு ஒரு நாடு அமைகிறது. ஓகே. அதே போல வங்காளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் இது இருக்கிறாங்க. அந்த பங்களாதேஷ்காரவங்க வங்காளத்தை பேசுறாங்க. அவங்க அடிப்படையில் ஒரு நாடு உருவாகிறதும் ஓகே. இப்ப பங்களாதேஷிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பாகிஸ்தானும் ஒரே நாடு அமைஞ்சாங்க. பாத்தீங்களா? இதுதான் உலக முட்டாள்தனம். அதான் பிரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, அது பிரிஞ்சிருச்சு. அது இந்தியாவுக்கு உதவி செஞ்சு மொழி. அதுதான் இனத்தின் அடிப்படை. மொழிங்கிறத விட இனம். பங்களாவோட உருது இது பண்ணாங்க, உடனே கடுப்பாயிட்டாங்க. இனம் பங்காளி இவங்க வேற, இனத்தால் அவங்க வேற. இவங்க எல்லாம் இணைச்சது மதம். ஆனா அந்த மதம் ரொம்ப நாளைக்கு இணைக்காது, அது உடஞ்சு விட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதத்தின் அடிப்படையில ஒரு நாட்டை நம்ம கட்டமைச்சு கொடுத்துருக்கோம். ஆனா மதத்தை நம்ம இனம்னு புரிஞ்சுக்கிறோம். யூதர்கள்னு சொல்லும் போது நமக்கு மதம் வர மாட்டேங்குதாங்க ஞாபகத்துக்கு. ஜூடாயிசம் வேற, ஜூஸ் வேற. அதாவது நீங்க எப்படி நம்ம சொல்றோம்னா, ஒரு இப்ப சீக்கியர்கள் இருக்காங்கன்னு வைங்க. சீக்கியர்கள் இனத்தால் ஒருத்தங்க, ஆனா மதத்தால் சீக்கியர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த இனமும் மதமும் ஒன்னா இருக்கும்போது சீக்கியர்கள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு ரிலிஜியஸ் அண்ட் எத்னிசிட்டி குரூப் ஒன்னாயிடுறாங்க. ஆனா யூதர்களுக்கு அப்படி கிடையாது. அப்படி கிடையாத யூதர்களை நம்ம ஓர் இனமாக கருதுவதே முட்டாள்தனம். ஆனா அந்த முட்டாள்தனத்தை நம்ம எல்லாருமே பண்றோம். சரி, அப்ப யூதர்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமிட்டிக் இனத்தை சார்ந்த யூதர்களும் உண்டு, ஐரோப்பிய இனத்தை சார்ந்த யூதர்களும் உண்டு, இந்திய வம்சாவளிகள் யூதர்கள்னு போய் சேர்ந்தவர்களும் உண்டு. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இனத்தால இவங்க வெவ்வேறு பகுதியை சார்ந்தவர்கள், வெவ்வேறு இடத்தை சார்ந்தவங்க. இவங்கெல்லாம் எங்களுடைய மதத்திற்கு மூலம் என்பது இஸ்ரேல், அங்கதான் நாங்க தோன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூதர்கள் அப்படின்னா நீங்க செமிட்டிக் இனத்தை சார்ந்த யூதர்கள் ஓகே, அவங்க எவ்வளவு பேரு? ஐரோப்பிய யூதர்கள் எவ்வளவு பேரு? செமிட்டிக் யூதர்களை காரணம் காட்டி வெளியூர்ல இருக்கிற ஐரோப்பியன்கள்லாம் வந்து அங்க வந்து காலனைஸ் ஆகிறான். இது எப்படி ஏத்துக்க முடியும்? புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம முருகனை கும்பிடுறோம் தமிழ்நாட்டுல. இப்ப எக்ஸாம்பிள் வடக்கத்திக்காரனும் முருகனை கும்பிடுறான்னு வச்சுக்கோம். இது முருகன மதத்தை, முருகனை வழிபடக்கூடிய மக்களுடைய பூமின்னு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்றாங்கன்னு வைங்க. இதை காரணம் காட்டி வட இந்தியாவில் இருக்க முருகனை கும்பிடுறவன் எல்லாம் கிளம்பி வந்து இது என்னுடைய பூமின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்டா நானும் முருகனை தானே கும்பிடுறேன், அதனால இது என் பூமின்னு சொன்னா என்ன? இன்னைக்கு அதான் நடக்குது. ஆக்சுவலா தமிழ்நாடு ஹிந்துக்களின் பூமின்னு பேசும்போது வடக்கத்திக்கார அத்தனை பேர் வந்து இது எங்களுடைய பூமின்னு சொல்றான்ல. அப்ப யாருக்கு எரிச்சல் வருது? தமிழர்களுக்கு எரிச்சல் வருது இல்ல? இதுதான் இப்படிப்பட்ட ஒரு காலனைசேஷன் தான் இஸ்ரேல்ல நடந்திருக்கு. இனம் வேறு, மதம் வேறு. ஆனா வெவ்வேறு இனத்தை சார்ந்தவன்லாம் ஒரு மத அடையாளத்துக்குள்ள இருக்காங்கிறத காரணம் காட்டி அது மதத்திற்கான நிலம்னு சொல்லி அந்த மத அடையாளத்தை கொண்டு வந்து நிலத்தை பறிச்சுக்கிட்டான். ஆனா அது உண்மையாக இனத்தவர்களுக்கு சொந்தமானது, பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. அங்க இருக்கக்கூடிய செமிட்டிக் யூதர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். ஒரு கொடுமையில கொடுமை என்ன தெரியுங்களா? பாலஸ்தீனம் இருந்த காலகட்டத்துல யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஒண்ணு பின்னா வாழ்ந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாம் இருக்கு. ஒரே தெருவுகள்ல இருந்திருக்காங்க, ஒரே இடத்துல கடைகள் போட்டிருக்காங்க. யூதர் கடையும் இஸ்லாமியர்கள் கடையும் அந்த ஒரே ஜெருசலம் வீதிகள்ல ஒரே கடைகளா இருந்திருக்கு, பக்கத்து பக்கத்துல ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்க விசேஷங்களுக்கு அவங்க போய் கலந்துருக்காங்க, அவங்க விசேஷத்துக்கு இவங்க வந்து கலந்துருக்காங்க. இந்த யூதர்களும் இன்னும் இஸ்ரேல் இருக்கிறாங்க.
இவங்க தான் அந்த மண்ணின் பூர்வ யூதர்கள். அந்த மண்ணின் பூர்வ யூதர்கள் காரணம் காட்டப்பட்டு வெளியில எவனோ போய் மதம் மாறின வெவ்வேறு இனத்தவர் பண்ணல, அவன்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஐடியாலத்துக்குள்ள வரான். அப்படி வந்தவங்க தான் கசாரிய யூதர்கள். கசாரிய யூதர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அந்த கசாரிய யூதர்கள் இனத்தால் செமிட்டிகளும் அல்ல. அந்த கசாரிய யூதர்கள் பனிப்பகுதியில் வாழ்ந்தவர்கள். அந்த கசாரியன் ஜூஸ் தான் உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்தில் பல அட்டூழியங்கள் செய்தவர்கள். அவங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டை அடைவதற்கு அந்த தியோடர் எல்லாமே ஜியோனிஸ்ட் கோட்பாட்டை உருவாக்கிய தியோடர், அந்த தியோடருங்கிறவன்லாம் வந்து கசாரிய யூதன். அந்த கசாரிய யூதர்கள் வந்து இஸ்ரேல இங்க நம்ம ஆளுக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதனால இதை வந்து நம்ம காலனைஸ் பண்ணுவோம்னு சொல்லி காலனைஸ் பண்றாங்க. இல்ல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அவங்க அந்த லிஸ்ட் அவுட் ஆஃப் பீப்புள்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல கேரளாவும் ஒரு இடம் தெரியுமா? இல்ல அதுலதான் என்னோட கேள்வி. நிறைய பேருக்கு தெரியல. இஸ்ரேல் அதாவது எந்த இடத்துல நம்ம வந்து போய் காலனைஸ் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதுல அவங்க செலக்ட் பண்ணது என்னன்னா, நம்ம பேச்சை கேட்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கீழே அந்த நாடு இருக்கணும், அந்த நிலப்பகுதி அங்க இருக்கணும், அந்த இடத்த நம்ம ஈஸியா மேனிபுலேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம அங்க வாழ்ந்தவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா ப்ரூஃப் இருக்கணும். அப்படி அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பட்டியல் போடுறாங்கல்ல, அந்த பட்டியல கேரளாவும் அடக்கம். நிறைய பேருக்கு தெரியாது. சோ இப்ப இந்த இஸ்ரேல் வந்து ஒருவேளை கைவிட்டு போயிருச்சுன்னா இந்தியால ஒரு இடத்த வச்சிருக்காங்க அவங்க. கேரளா வேற எங்கேயும் இல்ல, கேரளா இன்னொரு இடம் இருக்கு, இந்தியாவில் இன்னொரு இடம் இருக்கு, அது கொங்கன் பகுதியில கொங்கன் கோஸ்ட் கிட்ட ஒரு இடம் இருக்கு. இந்த 2 இடத்த அவங்க வந்து முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியாவில 2 பிளேசஸ். ஸ்ரீலங்கால இப்ப கேம்ப் போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கிடையாது. பட் கேரளால யூதர்கள் வாழ்ந்திருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்லங்க இருக்கு, அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதை அவங்களால ஈஸியா காட்ட முடியும். நாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தோம்னு சொல்லி அவங்களால ஆதாரங்கள் காட்ட முடியும். காட்டிக்கிட்டு இது என்னோட நிலம், இது ப்ராமிஸ் லேண்டு, ஆல்ரெடி வந்து பரசுராமருக்கு கொடுத்த ப்ராமிஸ் லேண்டுன்னு நீங்க கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சொல்றீங்க. அவனும் அதுதான் வந்து சொன்னீங்க அப்போ அது எங்க காடு தாங்க, அந்த கண்ட்ரி எங்க அப்படிதானே அவன் சொல்லிட்டு வருவான். கதைகளோட நெருக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவன் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க, தியோடர் வச்சிருந்தாங்க கேரளா. ஏன்னா அப்ப வந்து அப்ப வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாலஸ்தீனத்துக்கு என்னென்ன இதுல இது இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. கேரளா வந்து அவங்க வந்து ஆட்டைய போடலான்னு பார்த்தாங்க. பட் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கிற ஒரு இதுல அங்க முஸ்லீம்ங்கும் போது ஈஸியா அவங்களை காலி பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல அப்புறம் அவங்க இஸ்ரேல் வந்து பெட்டர் பிளேஸ்ன்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு நம்ம இப்ப பாதிப்புக்குள்ளாயிருப்போம். அவனால கேரளா கிட்ட இருந்து உட்காந்துருப்பான். கேரளா கிட்ட இருந்து உட்காந்தா யார் பாதிப்புக்குள்ளாவா? அங்க இருக்க மண்ணின் மைந்தர்கள் பாதிப்புக்குள்ளாவாங்க. மண்ணின் மைந்தர்கள் யாரு? தமிழர்கள் தான். கேரளாவோட மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் தானே. அது நம்ம தான் லாக் ஆயிருப்போம். நல்ல வேலை அந்த இடத்துல அவன் கொஞ்சம் ஓடிட்டான். ஒருவேளை நம்ம மேல பயம் இருந்துச்சான்னு தெரியல. தமிழர்கள் மீது அவன் வரலாறுல பார்த்திருக்கான்ல தமிழ் இனத்தை, அதனால அந்த பயம் அவனுக்கு இருந்திருக்கலாம். சேர மன்னர்கள் மீது இருந்த பயம் அவனுக்கு வரலாற்றில் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க எல்லாம் விரட்டி விட்டுருக்கோம். இங்க வந்து இந்த மாதிரி நாடடைறதுக்கு முயற்சி பண்ணி இவனுங்களெல்லாம் வந்து கப்பல்ல கையை கட்டி சேரமான் வந்து விரட்டி விட்டுருக்கான். ஸோ இந்த வரலாறுலாம் இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு பிளேஸா இருக்கலாம். ஆனா இஸ்லாமியர்கள் ரொம்ப ஒரு கல்வி அறிவுல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, ஆல்ரெடி டிஃபீட்டடா இருக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம உள்ள வந்து லாபி பண்ணி நாடு அடைய முடியும்னு நினைச்சாங்க, லாபி பண்ணி நாடு அடைஞ்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இஸ்ரேல் அங்க வராம இருந்திருந்தா இங்க வந்திருக்கும். இங்க வராம போனதுனால நம்ம தப்பிச்சோம். அங்க வந்தனால பாலஸ்தீன் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடு, அப்ப இன்னும் நிறைய பேருக்கு ஒரு அடிப்படை வரலாறு தெரியல, அதையும் நம்ம சொல்லித்தான் இதுக்குள்ள போனோம். பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டைத்தான் வெள்ளைக்காரன் போய் கைப்பற்றுறான். வெள்ளைக்காரன் கைப்பற்றும் போது அது பிரிட்டிஷ் பாலஸ்தீனா இருந்துச்சு. பாலஸ்தீன்கிற பேர் இருந்துச்சு. அவங்களுக்கு பணம் இருந்துச்சு. பாலஸ்தீன் நாடு, பாலஸ்தீன் ஒரு மக்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் போய் அங்க ஆட்சி செய்யறான். இப்படி பிரிட்டிஷ் ஆட்சி செய்யற பாலஸ்தீனை பிரிட்டிஷ் வந்து இதை இது என் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா நான் ஒருத்தனுக்கு கொடுப்பேன், ஒரு நாட்டுக்கு நான் கொடுப்பேன், ரோமானியர்களுக்கு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், மாத்தி ப்ராமிஸ் பண்ணிட்டே போறான் பிரிட்டிஷ்காரன். அவனுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நாட்டை அப்படி ப்ராமிஸ் பண்ணதில்ல, யூதர்களுக்கும் ப்ராமிஸ் பண்றான். கடைசியில் யூதர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அதாவது பாலஸ்தீனை கைப்பற்றிட்டு இஸ்ரேலை உருவாக்கிட்டு போறாங்க அவன். புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப சப்போஸ் இந்தியாவை வந்து வெள்ளைக்காரன் பிடிச்சி வச்சிருந்தான். இப்ப வெள்ளைக்காரன் வந்து விடுதலை கொடுத்துட்டு போகும்போது அந்த விடுதலைய இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு இனத்துக்கு கொடுத்துட்டு போயிருந்தானா என்ன பண்ணுவீங்க? டிஸ்பியூட் தான். நம்ம இங்க மெஜாரிட்டியா இருக்கனால தப்பிச்சிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார மையமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது யூதர்கள் தான். அதனால அவன் வந்து யூதர்கள்ட்ட அந்த விடுதலையை கொடுத்துட்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பிரச்சனை என்பது ஏற்படுது. பாலஸ்தீன்கிற நாட்டை உருவாக்காம இஸ்ரேல் உருவாக்கிட்டு போயிட்டான்.
அந்த இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. இவங்க எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட நாட்டை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. நாடு உருவாகுது, நாடு உருவாயிருச்சு, அதிபர்கள் வராங்க, தேர்தல் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா பாலஸ்தீன் ஒரு நாட்டை அங்கீகரிக்கல. இதுதான் நடக்குது. எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இஸ்ரேல் அங்கீகரிக்க கூடாதுங்குது பாலஸ்தீனை. இல்ல இப்போ முக்கியமான விஷயம் என்ன நான் பேசணும்னு நினைச்சேன்னா, இதுல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், தெரியாம இருக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இண்டஸ்ட்ரியில அவங்க பின்னாடி வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பி இந்த மதத்துக்குள்ள ஏன் போக வேண்டிய இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 டெம்பிள்ஸ் அது உங்களுக்கு தெரியும். 3rd டெம்பிள் இப்போ வந்து பில்ட் பண்றதுக்காக இப்ப இந்த யூதர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க? ஸோ இவங்களுக்கு பத்தி ஜீசஸையும் ஏத்துக்கல. ஸோ ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நம்பப்படுறோம். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மெசையான்னு ஒருத்தன் வருவான். அவனை வந்து வர வைக்கிறதுக்கு இந்த டெம்பிள் அப்படியே உடைக்கணும்ன்றதை நோக்கி தான் இந்த போருக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ போறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரப்போ அவன் மூலியமா இந்த உலகத்தையே ஆட்சியை கைப்பற்றி நீங்க சொல்லக்கூடிய இல்லை நம்பக்கூடிய நியூ வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இதுல பேசிக்லி 90s வந்து நம்ம எல்லாருமே ஸ்பைவேர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா வந்து வைரஸ் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அதுவே யூதர்களோட ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னிக் டு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே டெக்னாலஜி போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் பெரிய தலைவர்கள் எல்லாரோட அந்தரங்கத்தையும் வந்து முழுக்க டேட்டாவா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த யூதர்கள் தான் வச்சிருக்காங்க. இதன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா பல முஸ்லிம் நாடுகளோட தலைவர்களும் அவங்க மானத்துக்கு கட்டுப்படுறவங்க அப்படிங்கறத பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க நேத்தி சொன்ன மாதிரி ட்ரம்போட அந்த எப்ஸ்டீன் இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த 3rd டெம்பிளை கொண்டு வரது மட்டும் இல்லாம மற்றவங்க யாரையுமே மனுஷனாவே பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப மற்றவங்க எல்லாம் முடிச்சு விட்டுட்டு தாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பார்வையை கொண்டு போறாங்கல்ல. ஸோ முற்றிலுமா வந்து ஒரு தவறா புரிந்து கொண்டு இதை வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸும் இதை சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் முழுக்க முஸ்லிம்ஸை வந்து ரேடிகலைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு ஹிந்துஸையும் அப்படித்தானே இவங்க பார்ப்பாங்க, அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நாளைக்கு நமக்கும் ஆபத்து இருக்கு இவனுங்களால. அங்க வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்லாம அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே நம்ம வாழ்றதுக்கு தகுதியற்றவர்கள். கோயம் தான் நம்மளும். இங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, நம்ம கோயம்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் அவனை வகைப்படுத்துறான். அப்ப அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்றதை முதல்ல நம்ம நிப்பாட்டணும். அந்த சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டினா மட்டும்தான் அவனால செயல்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவனுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா வருது. அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கனாலதான் ஆடுறான். இப்ப அவனுக்கு எதிர்ப்பு வரும்போது அவன் கொஞ்சம் நடுங்கினானா? ஈரான் வந்து குண்டுகளை போட ஆரம்பிச்சோடனே ஐயோ ஏன் கதறினானுங்களா? அதுதான் அவனுக்கு சப்போர்ட் இல்லைன்னா தான் அவனுக்கு அறிவே வரும். ஓ, நீ நம்ம அடிச்சா நம்மள திரும்ப அடிப்பான், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எல்லாரையும் அவன் டெரரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவன் தான் பண்றான். ஸோ நம்ம வந்து ரெண்டாவது அவன் உலகத்தையே வந்து கெடுக்கிறாங்க. இன்னைக்கு உலக பெரிய பான் ஹப்ல தொடங்கி பெரிய பான் பேஜஸோட சிஇஓஸ் யாரு? யூதர்கள். உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு தான் ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடி எல்லாமே வந்துருச்சுல. சாட் ஜிபிடி கேள்வி கேளுங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பான் வெப்சைட்ஸ், நான் சொல்றது அப்படியே கேளுங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பான் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க ஒரு லிஸ்ட், இல்லைன்னா டாப் 10 அப்படின்னு சொல்லுங்க. டாப் 10 பான் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதோட சிஇஓ, அதாவது அதோடைய ஓனர்ஸ் யாருன்னு கேளுங்க. இந்த டாப் 10 பான் வெப்சைட்ஸோட ஓனர்ஸ் யாருன்னு கேளுங்க. பேர்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும். இந்த ஓனர்ல யாரெல்லாம் யூதர்கள்னு கேளுங்க. கணக்கு கரெக்டா வரும். அத்தனை பேரும் 10 பேர்னா 10 பேரும் யூதர்கள். இப்ப அவனுடைய மதம் பான் இண்டஸ்ட்ரியை வளர்க்க சொல்லுதா? இல்ல. அவனுடைய மதம் பான் இண்டஸ்ட்ரியை வளர்க்க சொல்ல. அவனுடைய மதம் பெண்களை இந்த மாதிரி நிர்வாணமாக அடுத்தவர்களோட போய் உடலுறவு கொள்வதை சொல்லுதா? தோரால சொல்லியிருக்கா? இல்ல. அவன் மதம் சொல்ற எதையாவது அவன் பிலீவ் பண்றானா? முதல்ல அவன் மதம் சொல்ற எதையுமே பிலீவ் பண்ணாத அவங்கிட்ட போயிட்டு நம்ம மதம்லாம் ஒன்னாதான் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்கள். ஏண்டா, அவன் மதத்து மேல அவனுக்கே நம்பிக்கை கிடையாதுடா. ஆனா தேர் ஆல் ப்ரௌட் ஜூஸ். எப்படி இன்னைக்கு ஒருத்தன் ஐ எம் ஏ ப்ரௌட் முஸ்லிம்னு ஒருத்தன் சொல்றான், எப்படி சொல்லுவான் அவன்? இறைவழியில வந்து அல்லாஹ் நமக்கு தெரியும். ஒரு நமக்கு காமனா ஒரு இஸ்லாமிய நண்பர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். என்னைக்கு அவர் வந்து தன்னை ப்ரௌட் முஸ்லிம்னு கருதுறவர். அவருடைய இஸ்லாமிய வழிகாட்டலின்படி 100% நடக்கிறார். அவரை பத்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி நடந்தாதான் அவங்க நான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறதுல அவங்க ப்ரௌட்னஸே காட்ட முடியும். குடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு இருந்தானா அவன் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக்க முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப ஐ எம் ஏ ப்ரௌட் கிறிஸ்டியன் ஒருத்தன் சொல்றான். அப்படி சொல்லிட்டு போயிட்டு கிறிஸ்டியானிட்டி சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய செயல்கள்லாம் செஞ்சானா அவன் வந்து தன்னை ப்ரௌட் கிறிஸ்டியன் சொல்லிக்குவானா? அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணா நீங்களே அக்செப்ட் பண்ணுவீங்களா அவனை? ஒருத்தன் ஒரு ரேபிஸ்ட் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் குழந்தைகளை கொள்றான், ஒருத்தன் வந்து பொம்பளை வச்சு வியாபாரம் பண்றான், அவன் தன்னை ப்ரௌட் கிறிஸ்டியன் சொன்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க?
அடிச்செருப்பால நாய், நீ ப்ரௌட் கிருஷ்ணா, நாங்களா யாரான்னு சொல்லி அடிக்க போவீங்களே. சரி, இப்ப அது அப்படியே ஹிந்துஸ்க்கு வாங்க. ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து ஆபாச படங்கள் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் நான் ஒரு சனாதன தர்மம் கடைபிடிப்பவன் அப்படின்னு சொன்னா நீங்களா என்ன பண்ணுவீங்க? இன்சல்ட்டிங்கான விஷயம் இல்ல, எவ்வளவு இன்சல்ட்டான ஒரு விஷயம். நித்யானந்தா வந்து இந்த ஃபீல்டுல இருந்து காலியானதுக்கு காரணம் என்ன? நான் வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த நடிகையோட போய் உட்காந்து உல்லாசமா கடந்த வீடியோ வெளியில வந்தது தானே அந்த ஆள் அடிபட்டு போனாரு. சொல்லாம இருந்திருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல. அது தெரியாம இருந்தா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஜெய் நித்யானந்தம்னு போயிட்டு இருப்பாங்களா, போயிட்டு இருக்க மாட்டாங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒருவன் தவறானவன் அப்படிங்கிறது தெரிய வரும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து ஏத்துக்க மாட்டோம். இப்ப உலகத்துல இருக்க அவ்வளவு பெரிய பான் வெப்சைட்ஸையும் செய்யக்கூடிய தன்னை ப்ரௌட் ஜியூன்னு சொல்றானே அந்த யூதர்கள் அவங்களை ஏற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? அப்படியே ஏற்கிறாங்க. அவன் ஃபண்ட் பண்றான். ஒண்ணு சரி. டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், கிறிஸ்டியானிட்டி வந்து ஓரினச்சேர்க்கையை ஆதரிக்குதா? இல்ல. நோ. ஜுடாயிசம் ஓரினச்சேர்க்கையை ஆதரிக்குதா? இல்ல. ஹிந்துவிசம் ஓரினச்சேர்க்கை ஆதரிக்காதானா பல பேர் குழம்பிருப்பீங்க. இல்லதான் உண்மை. அது இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரர் தூக்கிட்டு வருவானுங்க. அர்த்தநாரீஸ்வரர்ங்கிறது என்ன அப்படின்னா, பெண்ணுடைய உடலிலும் ஆணுடைய தன்மை உண்டு, ஆணுடைய உடம்பிலும் பெண்ணுடைய தன்மை உண்டுன்னு சொல்லிட்டு இந்த XY குரோமோசோம் சார்ந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக நம்மளுடைய ஒரு வழிபாட்டுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு அறிவியல். ஆம்பளையும் போய் உடல் உறவு கொண்டுக்கலாம், பெண்ணும் உடல் உறவு கொண்டுக்கலாம், இல்ல மாறி மாறி உடல் உறவு கொண்டுக்கலாங்கிறதுல நம்மளுடைய தர்மத்துக்குள்ளேயோ நம்மளுடைய வழிகாட்டலையோ எங்கேயுமே சொல்லப்பட்டது கிடையாது. புரியுதுங்களா? இந்த இதை மண்டையில ஏத்து உன போட்டு குழப்பறதுக்கு ஒரு குரூப் இறங்கி இருக்கு இப்ப. சோ அதுக்கு நான் வரேன். சோ எந்த மதமும் ஓரினச்சேர்க்கையெல்லாம் ஆதரிக்கிறதுல அதுக்கான ஆதரவான கருத்துக்களை முன் வச்சது கிடையாது, எல்லாம் கிடையாது. ஓரினச்சேர்க்கைக்கு இதையும் ChatGPT நான் சொல்றேன், நான் பாரிசாலம் புழுகிறான்டா அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு நீ தேடு. நான் சொல்றத நீ நம்பாத, யார் சொல்றதையும் நீ நம்பாத, நீ தேடு, தேடலை வளர்த்துக்கொள், சோம்பேறியா இருக்காத, இக்னோரண்டா இருக்காத, தேடு சொல்றேன். ஓரினச்சேர்க்கைக்கு உலக அளவுல ஃபண்ட் செய்யற நிறுவனங்களை போடு. நிறுவனங்கள் எந்தெந்த சொல்றேன், ஹூ ஆர் ஆல் ஃபண்டிங் LGBTQ அஜெண்டாஸ் அப்படின்னு சொல்லி போடு. ஒரு 10 நிறுவனங்களை கேளு, டாப் 10 அப்படின்னு கேளு. இந்த டாப் 10 நிறுவனங்களுடைய CEOs யாருன்னு பாரு. அந்த CEOக்கள் யூதர்களான்னு கேளு. பதில் உனக்கு வரும். உனக்கு நீயா போய் தேடுறது கஷ்டம். இன்னைக்கு ChatGPT வந்தது உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். தேடி கண்டுபிடிச்சுக்கோ, தேடிப்பார், நாங்கள் சொல்வது உண்மையா இல்லையான்னு தேடிப்பார். உலகத்துல இருக்க எல்லா மதங்களும் எதிர்க்கிற ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கவனே யூதர்கள் தான். குளோரிஃபை பண்றாங்க. இதை நீ சப்போர்ட் பண்ற, இவனை நீ சப்போர்ட் பண்ற. நீ இவனுக்கு கையில் அதிகாரம் வந்தால் அவன் அதை தான் செய்வான். உன்னுடைய பைபிளை அவன் தூக்கி குப்பையில போடுவான். அங்க புரிஞ்சுக்கோ, பைபிள்ல சொன்னதை அவன் வாழ மாட்டான். பைபிளுக்கு எதிரான அத்தனை வேலைகளும் செய்யக்கூடியவர் யூதர்கள். ஆனா நீ அவனுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்து சர்ச்ல ப்ரே பண்ற. நீ பாவம் செய்யற. நீ பண்றது பிரேயர் கிடையாது, நீ செய்வது பாவம், பச்சை பாவம். இதைத்தான் நம்ம திரும்ப 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 சொல்றோம். நான் சொல்றது உனக்கு இன்னைக்கு புரியல, நாளைக்கு நீ உணர்வ, பட்டு உணர்வ. அது அந்த அந்த ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மாதிரியான ஆட்கள் கதறி கொண்டிருக்கிறோம். அப்ப பான் இண்டஸ்ட்ரி நடத்துறது அவன், LGBT அஜெண்டாவை உலகம் முழுக்க கொண்டு போய் பேசுறது அவன். இதெல்லாம் உன் மதத்துக்கு எதிரானது. குழந்தைகளை கொல்றது, குழந்தைகளை கொல்ற படை யாருடையதுன்னு தேடு. அது மட்டும் நீங்க வார்ல நினைச்சுக்க போறாங்க, குழந்தைங்களை பலி கொடுக்கறதெல்லாம் சொல்றேன். 3 நம்ம சுன்னத் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் வந்து சர்க்கம்செஷன் வந்து கிட்டத்தட்ட நிறைய இனங்கள்ல உண்டு. அதான் ஜூயிஷ்லயும் பண்ணுவாங்க. ஜூயிஷ்ல உண்டு, கிறிஸ்டியானிட்டில உண்டு. கிறிஸ்டியானிலாம் எல்லா கிறிஸ்டியானிட்டி இல்ல, ஒரு சில பிரிவுகள்ல உண்டு, சில இனம் சார்ந்த விஷயங்கள் உண்டு. இன்னொன்னு நான் சொல்றேன், தமிழர்கள்ட்டையும் இருக்குது, கல்லர்கள்ட்ட அந்த பழக்கம் இன்னும் இருக்கு. அப்படியா? இருக்கு. கல்லர்கள்ட்ட அந்த சடங்கு இருக்கு, இன்னும் சடங்கு இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அது ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. நான் அதுக்கு சொல்றேன், அதுக்கு வந்து மதமே காரணம் கிடையாது. அது வந்து ஆக்சுவலா பாலைவன பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்த மனிதர்கள் அதை அந்த சடங்கை வந்து சயின்ஸ் அதான், அதுக்கு தான் உண்மை. அதுக்கப்புறம் அது மதத்தோட தொடர்புடையதாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சடங்குல யூதர்கள் ஒரு வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலையை மட்டும் உலகத்துல யாருமே பண்ண மாட்டான். என்ன? அந்த இடத்தை அறுத்து அதுல இருக்க ரத்தத்தை குடிப்பாரு அந்த அவங்க பாதிரியார். உனக்கு சந்தேகம்னா நெட்ல போய் தேடி பாரு. இவ்வளவுதான் சொல்லுங்க. நான் பொதுவா சொல்றேன், அப்படிலாம் இல்ல அப்படின்னு வரும். போய் பாரு, வீடியோல போய் பாரு. அங்க ரத்தத்தை குடிப்பாங்க, குழந்தை ரத்தத்தை குடிப்பாங்க.
நல்ல இவ்வளவு பெரிய நல்ல அறிவு, நல்ல மதம் கோட்பாடுல இது அந்த மதத்துக்குள்ளேயே கிடையாது. இவங்க கொண்டு வர்றாங்க அந்த ட்ரெடிஷன் அவங்க மதத்திலே கிடையாது. ஆனா அதை பண்றாங்க. இன்னும் நிறைய இருக்கு. அந்த ஃபீட்டஸ் இதெல்லாம் அவங்க என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் நீங்க போய் ரொம்ப கன்ஸ்பிரேஷனா பேச விரும்பல. ஆனா நடந்திருக்கா இல்லையான்னு மட்டும் போய் பாரு. ஒரு ஆடியோ, ஒரு ஃபேமஸ் ஆடியோ இருக்கு. ஒரு யூதன் பேசுற ஒரு ஆடியோ, ஒரு ரபை பேசுற ஆடியோ. அதுல குழந்தை மாமிசத்தை பற்றி அவன் பேசுவான். ஒரு ரபை பேசின போன் கால் ரெக்கார்டிங் இருக்கு இணையதளத்துல, போய் தேடிப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி இந்த பான் ஹப் மாதிரியான இதுல ஒரு ஓனர் வந்து ஒரு ரபை அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான், கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதுல இன்னொரு கொடுமையிலும் கொடுமை, அவன் சொல்ற அந்த அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றது புரிய வரும். மீட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, மீட், அந்த மீட்ல ஆக்சுவலா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிறது என்ன? கரியாக சாப்பிடுவது தானே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். என்னைக்காவது இந்த கறியை மசிச்சு இருக்கு அந்த பர்கருக்கு நடுவில் வைக்கிற விஷயங்கள்லாம் டேஸ்டா இருந்து நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப கேவலமா, அது நமக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனா ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் அதையே ஹேண்டில் பண்றாங்க? அது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மெயின் ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜரான ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் ஏன் இதை நடைமுறைப்படுத்துறாங்க? அதை ஒரு யோசனை வச்சுக்கிட்டு நான் சொன்ன அந்த ரபாயோடைய ஆடியோ காலை தயவு செஞ்சு கேளுங்க. என்ன காரணம்ங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அவன் என்ன சொல்லி சிரிப்பான், அவன் வேற சிரிப்பான். தேர் ஆல் ஈட்டிங் தேர் ஓன் சில்ட்ரன்ஸ் சொல்லி சிரிப்பான். அவன் கோயம்ஸ் தான் நம்மள வந்து அட்ரஸ் பண்ணுவான். பிராய்லர் கோழி மாதிரி நம்மள பாக்குறோம். எந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய சர்ச் பாதிரியார்கள்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. இவ்வளவுதான் விஷயம். தேடணும். யாராவது ஒருத்தவங்க 2 பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். அவங்க உண்மையின் பக்கம், நியாயம் பக்கம், கடவுளின் பக்கம் நிக்கலாம். ஆனா நீங்க இப்ப உண்மையின் பக்கமும் நிக்கல, கடவுளின் பக்கமும் நிக்கல, மாறாக சாத்தானின் பக்கம் நிற்கிறீர்கள். சாத்தானை கடவுள் என்று நம்புகிறீர்கள். சாத்தானை உங்களுடைய மெசியா என்று நம்புகிறீர்கள். அந்தி கிறிஸ்துவோட வருகைக்கு காத்திருக்கிறீர்கள். இவ்வளவுதான் விஷயம். அவங்க கூட சேர்ந்து இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அந்தி கிறிஸ்துவோட வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு வலு சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே இதை அதிகமா சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி சைட்ல இருந்தும் யூதர்கள் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா பெரிய அளவு கிடையாது. அது மேஜரான சப்போர்ட்டை வந்து இந்திய தரப்புல இருந்து கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா பைபிள்ல அது வந்து ப்ராமிஸ்ட் லேண்ட்னு சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் சொல்றேன். உங்களுக்கு முஸ்லிம்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பை தான் நீங்க கக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த போர்களை வந்து நீங்க ஒரு குருசைடர் வாரா நீங்க பாக்குறீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு புனித போரா நீங்க கருதுறீங்க. ஆனா இது உண்மை அல்ல. இது உண்மையாவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய புனித போரே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு மதத்துக்கு எதிராக நடத்துவதை புனித போர்னு சொல்றதே ஒரு பெரிய அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை ஏற்க கூடாது. அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் டெம்பிள் சொல்றது கடவுள் தன்னை சொல்றாரு, கிங்டம் ஆஃப் காட்னு உலகத்தை சொல்றாரு. அதை இவங்க தப்பா புரிஞ்சு இந்த இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுன்னு போயிட்டாங்க. அப்ப மிச்சதெல்லாம் படைச்ச இறைவன் வந்து லூசு பையலா? இது கேள்வி இருக்குல்ல. ஏண்டா இதெல்லாம் ப்ராமிஸ்ட் லேண்டு இதெல்லாம் எல்லாம் நல்லதுன்னா மித்தெல்லாம் கெட்டதா? அதை படைச்சதா இறைவன் இல்லையா? என்ன ஐடியாலஜில இருந்து, எந்த தியாலஜில இருந்து இதெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்க? அப்ப இதுதான் வந்து நமக்கு உண்மையிலேயே புரியல. தவறு செய்யறவங்களுக்கு ஆதரவா நிக்கிறது ஒரு மாபெரும் பாவம். இதை வந்து கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இந்து மக்கள் சொல்றாங்க, இஸ்லாம் சொல்லுது. பாவம்னு ஒருத்தன் செய்யறானா அவனுக்கு ஆதரவா நிக்க கூடாது. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஒரே மதத்தை சேர்ந்தவனா என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டுங்க, பாவத்துக்கு நாம் துணை நிற்கக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த பாவத்தை வந்து நம்ம எப்படி எங்க போய் கரைக்க போறோம்? நீ கங்கையில போய் தண்ணியை மடக்கு குடிச்சனால இந்த பாவம் போகாது. நீ வந்து ஜெருசலத்துக்கு நடந்து உருண்டுட்டு வந்தீங்கனாலும் பாவம் போகாது. அப்பாவி குழந்தைகள் அங்க செத்துட்டு இருக்காங்க. அதை நீ ஆதரிக்கவே கூடாது. நீ என்ன சொன்ன? வந்து ஹமாஸ் வந்து குண்டை தூக்கி போட்டனால இவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னு. இப்ப ஹமாஸ் எங்க இருக்குது? ஹமாஸ் இருக்குது? அவன் கண்ணுல தெரியுதா ஹமாஸ்? எங்கேயாவது தெரியுதா? ஹமாஸ் லீடர்ஸ் யாராவது தெரியுறாங்களா? இன்னும் நான் குண்டு விழுந்துட்டே இருக்கு. காசால எங்க குண்டு விழுகுது? மக்கள் வாழக்கூடிய பகுதியில் குண்டு விழுகுது. பாலஸ்தீனத்துக்கு குண்டு விழுகுது. நீ சொல்ற புனித பூமிங்கிற அந்த புனித பூமியில ரத்தக்கரை படிய வைத்துக் கொண்டே இருப்பது யாரு? காசாவும் புனித பூமி தான் டெக்னிக்கலி. படிய வச்சுக்கிட்டே இருக்கிற. 2வது, யூதர்களுடைய செயல் திட்டமும் நடவடிக்கைகளும் நியாயப்படி போர்களையோ நேர்முக போர்களையோ இருக்காது. மறைமுக போர்கள், அவர்கள் செய்த மறைமுக போர்கள் அதிகம். அதுல எத்தனையோ நல்லவர்கள் அவங்க கொண்டிருக்காங்க. மொசாத் வந்து பல பேரை கொண்டிருக்கு, பல பேரை அசாசினேட் பண்ணிருக்கு, பல பேரை ஹனி டிராப்ல விழ வச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு.
இல்ல அதான் நான் கடைசியா கேட்டு முடிக்கணும்னு நினைச்சேன். இப்போ இவங்க என்ன பண்றாங்களாம், இப்போ சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரி நம்ம சொல்றோம்ல, இவங்க என்ன பண்றாங்களா, நீங்க சொல்றீங்க அது அவங்களே வந்து பின்பற்றதில்ல. இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஆர்ஜி பார்ட்டிஸ் இது எல்லாமே வந்து நடக்கும் சொல்லிட்டு இந்த சவுதி அரேபியா மேல இருக்க அந்த பெரிய தலைவர்கள்லாம் இங்க கூப்பிட்டு வந்து, இல்ல யூஎஸ்ல இருக்க பழைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க செக்ஸ் பார்ட்டி வைக்கிறது, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க பலகாலமா எல்லாரையுமே இது பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க யோசிக்கிறது ஒரு 50 வருஷம் தாண்டி வந்து யோசிப்பாங்களாம் என்ன பண்ணுவாங்க. ஸோ இவங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தோட கட்டமைப்புமே இந்த அல்காரிதம் ஃபுல்லாவே இவங்க டிசைன் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ தான் அடுத்த ஆயுதம். நான் ஒரு சிம்பிளா சொல்றேங்க, இன்னைக்கு நீங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிராக 10 வீடியோ போடுங்க, என்ன வேணாலும் திட்டி போடுங்க, உங்க சேனல்லோ இதுவோ எதுவுமே பாதிப்புகள் ஆகாது. நீங்க வந்து வேற எந்த இனம், சைனீஸை எதிர்த்துட்டுங்க, இந்தியன்ஸை கேவலமா அசிங்கமா ரேசியலா திட்டுங்க, அசிங்கமா பீனா தடிக்கிறதுலாம் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க இஸ்ரேல் சேனல்ஸ்ல எல்லாம் போயிட்டு இந்தியர்களோட எல்லாம் எப்படி அவங்க ட்ரீட் பண்றான்னு பாருங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு ரேசியலா நீங்க பிஹேவ் பண்ணுங்க, இதெல்லாம் அனுமதிக்கும் சோசியல் மீடியாஸ். யூதர்களுக்கு எதிராக நீங்க பேசுங்க, ஆன்டிக் செமிட்டிக் லான்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு உலக அளவுல உங்க மேல கேஸ் போட முடியும், உங்களோட சேனலை தூக்க முடியும், உங்களுடைய சோசியல் மீடியா லிங்கை வந்து கட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இது என்னது இது? உலகத்துல எவனுக்காவது இந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கா? கேட்டா நான் அவங்க தான் அதிகமா அடி வாங்கினாங்க, அவங்க தான் அடி வாங்கினாங்க. நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அவங்க இனம் என்பது ஹாலோகாஸ்டுக்கு உள்ளாச்சு, எங்களோட இனம் ஜெனோசைடுக்கு உள்ளாச்சுன்னு சொல்றது ஒரு பெரிய பெரிய கட்டுக்கதை. இஸ் ஹாலோகாஸ்ட் ஃபேக் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க. ஏற்கனவே நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, அதுல எப்படிலாம் அவங்க வந்து எவிடன்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த ஹாலோகாஸ்ட் நடந்தது உண்மைங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட்டிவா சில கதைகளை, ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணி ஒரு பேரலல் ஸ்டோரி லைனை உருவாக்கி உலகத்தையே மொட்டையடிச்சிருக்கானுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை வந்து கொலை செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஜெர்மன் பாப்புலேஷன் என்ன, அன்னைக்கு ஜூஸோட பாப்புலேஷன் என்ன, அன்னைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட பாப்புலேஷன் என்னங்கிறத தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பாருங்க. 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலையே பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும். புரியுதுங்களா சொல்றது? 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொண்டுட்டாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அது இட்ஸ் an exaggerated, ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட பச்சை பொய். அது பச்சை பொய். அந்த பச்சை பொய். ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தாரு, அதுல கண்டிப்பா சிலர் பாதிப்புகள் ஆயிருப்பாங்க. அது 1000 இருக்கும், லட்சங்கள்ல கிடையாது, 1000. 10,000 பேர் 15,000 பேர் அதுல இறந்திருக்கலாம், யூதர்கள் இறந்திருக்கலாம். ஆனா 60 லட்சம் பேருன்னு சொல்லி வாய் கூசாம உருட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உலகம் நம்புது, அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஹாலோகாஸ்ட் ஃபேக்னு யாரும் பேசக்கூடாது. பேசினா முடிஞ்சிச்சு. ஃபேக்னு யாருமே பேசக்கூடாது. எந்த ஒரு மீடியா பர்சனும் பேசக்கூடாது. எந்த ஒரு அவங்களை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து எப்படி பேசுறோம், ஐயோ அப்படின்னு மனித இனத்துக்கு எதிரானவன் அப்படிலாம் பேசிடுவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலுன்னு பாருங்க இவங்க. ஆனா நம்ம வந்து இங்க நம்மளோட பிரச்சனையை பத்தி நம்மளே பேச முடியாது. இன அழிப்பு நடந்துச்சுன்னா அதை பத்தி கூட பேச முடியாது. அந்த ஜெனோசைடை அவனும் ஏத்துக்க மாட்டான். கண்ணு முன்னாடி நடந்த ஜெனோசைடை ஏத்துக்க மாட்டான். ப்ரூஃப் இருக்க ஜெனோசைடை ஏத்துக்க மாட்டான். இவனுக்கு ஒரு மயிர் ப்ரூஃபும் கிடையாது இவன் ஜெனோசைட் ஆனதுக்கு. இவன் வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வச்சிருந்தாங்க, அங்க இவ்வளவு எலும்பு கூடு கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதுல பல பேர் வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ். அங்க பாவர்ட்டில அடிப்பட்ட செத்துல ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அதிகம். ஹாலிவுட் படத்தை பார்த்து நம்பிட வேண்டியதுதான் நம்ம இவன். ஆனா ஃபேப்ரிகேட் பண்ணி ஸ்டோரிஸ் இது பண்ணி ஒரு பொண்ணோட டைரி கிடைச்சிரும் இவங்களுக்கு. அந்த பொண்ணோட டைரியில கதையா இருக்கும், அந்த கதையை வச்சுவீங்க. எல்லாம் கதை கிரியேட் பண்ணி கதைகளை கிரியேட் பண்ணி இவன் வந்து இவனுக்கு ஹாலோகாஸ்ட் நடந்த மாதிரியும் அது பெரிய அநீதி இழைக்கப்பட்ட மாதிரியும் ஒரு பொய் கதையை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதுக்கு 10 படம் எடுப்பான். பைத்தியக்காரப்ப 10 படம் எடுப்பான். அந்த 10 படத்தை வச்சு நம்மள அழுக வைப்பான். இவங்களோட குணமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்டா உன் ஊர்ல இருக்கவன் பங்கர்ல இருக்கும்போது நீ பங்கர் மூடுற, நீ அவன் யோசிச்சு பாருங்க இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க. நீ அடி வாங்கின இனமா இருந்தா இனிமேல் உண்மையாவே அடி வாங்கியிருந்தா இந்த அநீதி அடுத்தவனுக்கு நீ செய்வியா? காசால அந்த குழந்தைகளை கொல்லுவியா? உன் குழந்தைகளை நீ இறந்துருந்தீனா? குழந்தைகளை கொல்றத வந்து நான் இத்தனை குழந்தைகளை கொண்டேன்னு பெருமை மயிரா உட்காந்து வீடியோல பேசிட்டு இருப்பியா? பேசுறானுங்க. அதை பார்த்தாவே நமக்கு வயிறு எரியுது. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்க அமெரிக்கன் கேம்ப் வந்து இஸ்ரேலு, அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட ஒரு பப்பெட்டு, 2 பேரும் மாத்தி மாத்தி தடவிப்பாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுடைய ஒரு செல்ல நாய். அந்த நாய் வந்து இது ஏவி விட்டா போய் கடிக்கும். அந்த மாதிரி கடிக்கிற நாயாக அமெரிக்காவை மாத்தி வச்சிருக்குது. அதையும் எப்படி மாத்தி வச்சிருக்காங்க, உள்ள டீப் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி அதை மீறினா அவங்கள போட்டு தள்ளி யாரா பிரசிடென்ட் இவங்களோட விஷயங்களுக்குலாம் எதிராக இவங்களோட பில்ஸ்க்குலாம் எதிராலாம் பேச்சு கொடுத்தா இது பண்ணா அவங்கள ஃபுல்லா காலி பண்ணி விட்டு இதை ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஐலாண்ட் வச்சு இப்போ ட்ரம்பையும் எப்ஸ்டீன்ல வச்சுட்டு அந்த ஆளுடைய விட்டு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு
அந்த ஆளையும் ஆப்படி சுட்டான். அது அது ஒரு கேடுகட்ட அவன் பிள்ளைய கூட்டி போயிருக்கான் வேற. அவன் என்ன நடந்துச்சுன்னே நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல. இளவு நீ தான் போயிட்டு அது ஆதரவாக அதுக்கு ஒரு தனி வீடியோ பேசுங்க பாரு, எப்ஸ்டீன் ஐலண்ட். அதை நம்ம அதை தனியா பேசுவோம். எப்ஸ்டீன் ஐலண்ட் பத்தி தனியா பேசுவோம். அதுல யாரெல்லாம் மாட்டிருக்கா, யாரெல்லாம் வெளியில வந்திருக்கலாம் பேசுவோம். ஆனா அது ஒரு ஆபாச கிடங்கு. அந்த ஆபாச கிடங்கு மாதிரி உலகத்துல யூதர்கள் பல இடத்துல ஆபாச இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. மனிதர்களை எதெல்லாம் இயேசுநாதர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அத்தனையும் செய்ய வைக்கிறவன் இவன். பான் பார்க்கக்கூடாது, ஆபாச படங்கள் இது பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் செய்யறவன் இவன். ஒட்டு மொத்தமா மக்களுக்கு எதிராக எதெல்லாம் மக்கள் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிறானா அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கவன். ஏங்க எல்லாமே கேனிபாலிசம்ங்கிறது தான் மனித இனத்திலே பெரிய பாவம்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. ஓப்பனா நான் சொல்றேன், குழந்தையுடைய பிறப்புறுப்புல இருந்து ரத்தம் குடிக்கிறவனை நீங்க கேனிபல்னு சொல்லாம என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் மேல மனிதர்களுடைய ரத்தத்தை வாயில எடுத்து ஒருத்தன் உறிஞ்சு குடிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன? அத வந்து நம்ம ஆதரிக்க போறோமா? அந்த மதத்தை நம்ம ஆதரிக்க போறோமா? நான் சொன்னது அத்தனைக்குமே ப்ரூஃப் இருக்கு. இண்டிவிஜுவலா ப்ரூஃப் கேளு, நான் எல்லாம் தர முடியும். இல்ல அவங்களே தேடி வந்து கீழே வந்து கமெண்ட் போட்டு ஓடிடாது, எல்லாம் பொய்ன்னு ஓடாத. நீயே தேடுங்கிறது தான் இதெல்லாம் சொல்றேன். ரெண்டாவது வந்து நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எவிடன்ஸை காமிச்சு நான் இப்ப எவிடன்ஸை காமிக்காம சொல்லக்கூடிய கருத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது வீடியோ? எவிடன்ஸை காமிக்காமச்சுன்னா அதுக்கு ஒரு சூழல் வரும்போது கண்டிப்பா நம்ம பண்ணலாம். 12 மணி நேரம் ஏதோ நேத்து முந்தானே சொன்ன 12 மணி நேரம் பேசுங்கன்னு இருக்காங்க. டாப் கமெண்டா வந்து பேசுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆஃப் கேமரால நான் பேசியிருக்கேன். 12 மணி நேரம் இல்ல, பல மணி நேரங்கள் பேசியிருக்கேன். டேய் நேரம் போ அவதிப்பட போறது நானும் தான்டா. சோ இந்த யூதர்கள்ங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்ங்கிற அந்த பார்வையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளாம் மனுஷனுங்களா? மனுஷனுங்கள்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனித குழந்தைகளை கொலை செய்யறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன மாதிரி மனுஷனா? அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், மயிரா இருக்கட்டும், என்னமோ இருக்கட்டும், நீ என்ன பண்ணுவ? மிருகம். அவனை எதிர்த்து பேசுவில, அதை செய்யுங்கிறேன் நான். காசால குழந்தைகளை சாகடிக்கிறான்ல, அதுக்கு எதிராக பேசுங்கிறேன். இல்ல இப்ப எல்லாம் கிளம்பு, ஹமாஸும் கொன்னுச்சு தானே, அங்கேயும் பேசுனியா இல்லையா? ஹமாஸ் கொன்னப்ப நீ பேசுனியா இல்லையா? ஏன் யூதர்கள் கொல்லும்போது பேச மாட்டேங்கிற? ஹமாஸ் கொன்னப்ப பேசுனீல, கை கொடுக்குறேன். அவனை யூதர்கள் கொல்றானே பேசு. அங்க நீ பேசல அப்படின்னா உன்னை விட ஒரு அயோக்கியன் உலகத்தில் யாரும் இல்லை. நீ செய்யற பாவத்திற்கு சொர்க்கம் நரகம்னு இருக்கான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மகனே, நரகம் சொர்க்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வையே, உன்னெல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டணும். ஓப்பனா சொல்றேன், நான் பெருசா பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணான்னு தெரியல. ஆனா நான் எங்க இருந்தாலும் அந்த வேலையை நான் கூட போய் சேர்ந்துட்டு பண்ணுவேன். சப்போஸ் அப்படி ஒரு ஆஃப்டர் லைஃப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கூட வந்து நான் பண்ணுவேன். அப்போ உன்னால ஒன்னும் கிளிக்க முடியாது. ஹலோ ஏசு சார், அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. நாங்க பேசுனதுக்கு கமெண்ட்ல என்ன போட்டிருக்கான் பாருங்க, இவன் செஞ்சது பாவம், இவனை வந்து தயவு செஞ்சு தண்டிங்கன்னு சொல்லி கூட இருந்து பேசிட்டு வருவேன் நான். அந்த நம்பிக்கை உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீ செய்யறது பாவங்கள், அந்த பாவத்தை நீ செய்யாத, பாவத்தை சேர்க்காத. அதான் நான் சொல்றேன், இந்த சப்போர்ட் குரூப்ஸ் முதல்ல நீங்க வந்து புரிதலை ஏற்படுத்தணும். யூதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சப்போர்ட் தான் அவன் செய்யற தப்புக்கு ஒரு பெரிய இடத்த, அந்த சப்போர்ட் அவன் மதத்தின் அடிப்படையில அவன் கட்டமைச்சு வச்சு உருவாக்கிட்டு நியூஸ் சேனல், சோசியல் மீடியாஸ்லயும் எல்லாத்தையும் இதை வச்சுக்கிட்டு அவன் பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்ப நான் விஷயம் சொல்றேன், விமானம் விபத்துக்குள்ளாச்சா? போயிங் ரக விமானமா? ஆக்சுவலா பெரிய ரக விமானம், பெரிய விமானம். இந்த விமானத்தோட சைஸையும் 911 ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சுல, அந்த விமானத்தோட சைஸையும் பக்கத்துல கம்பேர் பண்ணு. இது எவ்வளவு பெரிய விமானம், இந்தியால விபத்துக்குள்ளானது எவ்வளவு பெரிய விமானம். அதுல ஒரு 11வது நம்பர்ல இருந்து ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, அது ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம நம்பிடணும். சரி ஓகே, அவர் இந்த பக்கம் நடந்து வந்து உள்ள போயிட்டு அப்படி இந்த பக்கம் வெளியே வருவாரு, அதுக்கெல்லாம் வீடியோஸ் வெளியாயிருக்கு, அதையும் நம்ம நம்பணும். சரி ஓகே, இந்த விமானம் போயிட்டு பில்டிங்ல அடிக்குது, அந்த பில்டிங் ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சா? எரிஞ்சிருந்தது. அந்த பில்டிங் வந்து 3 மாடி கட்டணும், சாதாரண கான்கிரீட் கட்டணும், 3 மாடி கட்டணும். அது எரிஞ்சிருக்கு, வெடிச்சோடனே எரிஞ்சிருக்கு, ஆனா விடியல, இடிஞ்சு விழுகல. ட்வின் டவர் எவ்வளவு பெரிய கட்டடம். இது வந்து ஸ்டீல் பீம்ல கட்டப்பட்ட கட்டடமே கிடையாது, பட் அது வந்து ஸ்டீல் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன். அது ஆக்சுவலா இதை விட ஒரு 1000 மடங்கு ஸ்ட்ராங்கான கட்டடம், பெரிய கட்டடம். அதுல மேல போயிட்டு ஒரு சின்ன விமானம் இடிச்சுது. ஆக்சுவலா அங்க இடிஞ்சது 3 பில்டிங், அதுல 2 பில்டிங் மேலதான் விமானமே இடிச்சுது, 3வது பில்டிங் சம்பந்தமே இல்லாம இடிஞ்சது. ஓவர் ஆக்டிங் பண்ணிருச்சு. அது மாதிரிதான் சைட்ல ஓவர் ஆக்டிங் பண்ணி இடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் செத்தாங்க? அதுல எத்தனை யூதர்கள் செத்தாங்க? 0வா? வை ஹவு? கணக்கு இடிக்குதே ராஜா. ஒவ்வொரு யூதனும் ஒரு கணக்கு சொல்லியிருப்பான். டான்சிங் ஜூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு, டான்சிங் ஜூ. அது என்னன்னு போய் பாருங்க, அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
நீங்களே போய் பார்த்து கியூரியாசிட்டியோட விட்டுறலாம். நான் சொல்றதெல்லாம் போய் இங்க பாரு, என் மூளையில ஒரு 1000 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு 10 இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அந்த 10 இன்ஃபர்மேஷனை பேக்கப் பண்றதுக்கு ஒரு 1000 இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் என் மனசு கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நான் பேசுறேன். ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல இருந்து என் கூட டிபேட்டுக்கு கூட கூப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க லைவ்ல கூட போவோம், வித் எவிடன்ஸோட பேசுவோம். ஆனா நாம் தெரிந்த உண்மைகளைத்தான் நாம் மக்கள்கிட்ட பேசுறோம். இந்த உண்மைகளை பேசுவது நமது கடமை என்பதால் பேசுகிறோம். இந்த உண்மைகளை பேசுவதால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குங்கிறதை உணர்ந்தும் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்கள் வாயிலிருந்து வருவது உண்மை. இந்த உண்மை எங்களை காக்கட்டும். இந்த உண்மை எங்களை காக்காமல் எங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பாதகம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விருதாக கருதி அந்த பாதகத்தை நாங்கள் ஏற்கிறோம். அந்த நொடியில நம்ம நல்லது செஞ்சோண்டா, அந்த நல்லதுக்காக தண்டிக்கப்படுறோம்டா, பரவாயில்லடாங்கிற ஒரு உளவியல்ல நாங்க போறது தயார். திருப்தி, ஒரு திருப்தியோட நாங்க இந்த மண்ணுல மடியிறதுக்கு தயார். ஆனா இந்த திருப்தி எங்களுக்கு எப்ப வரும்னா, கடைசி வரைக்கும் உண்மையின் பக்கம் நாங்க நின்னோங்கிறதுக்காக தான் எங்களுக்கு அந்த திருப்தி வரும். அந்த திருப்தி உனக்கு வருமானு ஒரு செகண்ட் யோசிச்சுப்பாரு. உன் மனசுக்கே தெரியும் அந்த திருப்தி உனக்கு வருமா. நீ நம்பிக்கலாம் இதுதான் உண்மையாக இருக்கும். நீ தேடு, எது உண்மைங்கிறத தேடு. நான் சொன்ன மாதிரி டான்சிங் ஜூனா என்னன்னு போய் தேடு. அப்போ உனக்கு புரிய வரும் 9/11 எவ்வளவு பெரிய அட்டூழிய கூத்து. அந்த அட்டூழிய கூத்துக்கு அப்புறம் உலகத்துல நடந்த எத்தனை கூத்துகள், தொடர் கூத்துகள் இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. அந்த 9/11 ஸ்டார்ட் ஆகுது விஷயங்கள் எல்லாம். தயவு செஞ்சு என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோ. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் கரண்ட் அஃபேர் பேசாம இப்படி ஒரு கான்செப்சுவலா பேசுறாங்க. நேற்று வள்ளல் மீடியால கரண்ட் அஃபேர் பத்தி பேசணும். இன்னைக்கு இந்த ஒரு கான்செப்சுவலா இதை எடுத்துட்டு போகணும் தான் நான் நினைச்சேன். அதனால தான் இந்த கேப்சூல்குள்ள பேசியிருக்கோம். நாளைக்கு தொடர்ந்து நம்ம வள்ளல் மீடியால வந்து இப்போ வெஸ்ட் ஏஷியால நடக்கிறத பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நடக்குது, இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து உங்களோட தேடலை தூண்டும் விதமான நிறைய விஷயங்கள் பேசணுன்றதுக்காக தான் இந்த டாபிக். மிக்க நன்றி பாரி. நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசினாலும் இன்னைக்கு புது தகவலோட சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து இதை பத்தி நம்ம நிறைய பேச விட்ட தகவல்லாம் வேற ஒரு காணொலி. அதே போல இன்னொன்னு, இந்த கமெண்ட்ல ஃபில் பண்றவங்க நாங்க இந்த மாதிரி தேடி பார்க்க சொன்னோம்ல, தேடி பார்த்ததோட ரிசல்ட்ஸ் என்னன்றத கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. தேடி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்னா அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்து கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா கேள்விகளை கேளுங்க. ஏன்னா அந்த கேள்விகளுக்கு நாங்க மேபி நாங்கள் பதிலும் கொடுக்கலாம். சோ ஓகே, அதாவது வீடியோ நீங்க இவ்வளவு பண்ணுங்க, இவ்வளவு மணி நேரம் பண்ணுங்க எல்லாம் சொல்றீங்க, நாங்க பண்றோம். இந்த கமெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.